இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கருப்பத்தூர் கலப்பு காலனி பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் சூழ்ந்துள்ள மழைநீர் வடியாததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த தெருக்கள் 20 வீடுகள் சுமார் உள்ளன. அந்த 20 வீடுகளும் தண்ணி மிதந்து கொண்டு உள்ளன. மக்கள்கள் எல்லாம் அவதிப்படுகின்றன. இங்கே இருக்கும் தண்ணியை வெளியேற்றுவதற்கான எந்த வழிமுறையும் எடுக்கவில்லை. அதற்கான நாங்கள் பல முறையும் மனு அளித்துள்ளோம். அதற்கான பஞ்சாயத்து அலுவலகம் எதுவும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை அரசிடம் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு சாலை, இந்த தெருவுக்கான ஒரு சாலையும் தண்ணியை வெளியேற்றுவதற்கான வடிகால் அமைப்பையும் அமைத்து தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ் வணக்கம், மேலும் விவரங்களை வழங்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கருப்பத்தூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட வேங்காம்பட்டி கலப்பு காலனியில் கடந்த சில நாட்களில் மழை பெய்ததில் குளத்துநீர் நிரம்பி மக்கள் குடியிருப்புகள் மழைநீர் புகுதல் ஆட்டைக்கோட்டையில் இருந்து விழுதல் 2 ஆடுகள் உயிரிழந்தன. இந்த கலப்பு காலனியில் 15 வீடுகள் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர். முறையான வடிகளில் செல்வதற்கு வழி இல்லாத பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதியில் தண்ணீர் புகுந்துள்ளது. இந்த மழைநீரை அகற்ற பல முறை பஞ்சாயத்து நிர்வாகிடம் முன்னிலை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கலப்பு காலனியில் குடியிருக்கும் பொதுமக்களுக்கு முறையான வடிகளில் செல்வதற்கு வழி அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. எங்களுக்கு முறையான சாலை வசதி செய்து அந்த மழைநீரை தொடர்ந்து அந்த மழைநீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.